எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரம். இப்போ ஜான் ஜபராஜ் அவர்களுடைய இந்த போக்சோ சட்டத்தின் கீழ் போலீஸ்காரர்கள் அவரை தேடி வருகிறதாக நியூஸ் பரவி கொண்டு இருக்கிறது. இது கிறிஸ்தவத்துக்குள்ள நல்ல செய்தியாகவும் சிலர் பார்க்கிறார்கள், கெட்ட செய்தியாகவும் இது பார்க்கிறார்கள். இரண்டுமே கலந்த ஒரு அபிப்பிராயம் தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ என்னுடைய சிறு ஒரு வேண்டுகோள், அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த பாவத்திலிருந்து ஒருத்தர் விடுதலை ஆக்க அவரால் முடியுமானா முடியும். உண்மையாக ஒருத்தர் மனம் திரும்பினால் கர்த்தர் அவர்களை மன்னிக்குவார். ஸோ ஜான் ஜபராஜ் அவர்கள் உண்மையாகவே இப்படிப்பட்ட தவறுகள் சிறு பிள்ளைகளிடத்தில் அவர் தவறாக நடந்திருந்தால் அதற்காக அவர் மனம் திரும்பி உண்மையாகவே அவர் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன் என்று ஒப்புக்கொண்டால் கர்த்தர் மன்னிப்பார். ஸோ இதில் நம்ம ஆண்டவர் எப்படி செயல்படுவார் என்று சற்று கொஞ்சம் யோசித்து அதே மாதிரி தான் நாம் செயல்படணும். இங்கே யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணியோ கண்டம் பண்ணியோ நம்ம ஜட்ஜ் பண்ணி ஜீவிக்கக்கூடாது. ஈவன் ஜான் ஜபராஜ் அவரை, ஸோ அவர் எப்படி இது வரைக்கும் வாழ்ந்தார் அது நம்மளுக்கு தேவையில்லை. இனி அவர் மனம் திரும்பினால், உண்மையா மனம் திரும்பினால் கர்த்தர் அவரை மன்னித்து அவருடைய ஊழியத்துக்கு அவர் எடுத்து பயன்படுத்தணும்னு ஜெபித்து கொள்ளுங்கள். அவங்களுடைய மேரேஜ் லைஃப், ஒரு சின்ன குழந்தை இருக்குங்க, அப்பா அம்மா பிரிந்து இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அது யாராக இருந்தாலும் அந்த குழந்தை பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஈவன் அது ஜான் ஜபராஜ் அவர்களோட குழந்தையாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ அந்த குழந்தைக்காவது நம்ம ஜெபிக்கலாம். உண்மையாகவே அவர் மனம் திரும்பணும், அவரோட மேரேஜ் லைஃப் ஹீல் ஆகணும், அவர் எல்லா பாவத்தையும் விட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முன்ன வரணும். ஒருவேளை அவர் ஜெயிலுக்குள்ளே போனாலும் அங்கே உண்மையாக அவர் ஊழியம் செய்து கர்த்தருடைய நாமத்திற்காக மகிமைக்காக அவர் ஏதாவது ஊழியத்தை செய்ய நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.